ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு சமையல் அகாஸ் கிச்சனின் தமிழ் சேனல். சமோசா நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அதுவும் நார்த் இந்தியன் ஸ்டைல் ஆலூ சமோசா, அதாவது உருளைக்கிழங்கு சமோசா ரொம்ப பேருக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு டேஸ்டியான சமோசா நம்ம கடையில் வாங்கி சாப்பிடாம வீட்டிலையே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும்? குழந்தைங்க ஸ்கூலை விட்டு வரும்போது இது நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான உருளைக்கிழங்கு சமோசா. இதுக்கு தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஓப்பன் செஞ்சு பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்னோடய வெப்சைட்லேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இதே ரெசிபி நீங்கள் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா என்னோடய அகிலாஸ் கிச்சன் சேனலில் போயும் பார்த்துக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இதுக்கு தேவையான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு வீடியோவோட எண்டில் கொடுத்துருக்கேன், அதையும் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு சமோசா பண்ணுறதுக்காக நான் இப்போ 2 கப்பு மைதா மாவு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது கூடவே நாம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். என்கிட்ட ஓமம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, இல்லை தேவைக்களவு உப்பு. பிறகு 2 டேபிள் ஸ்பூன் நெய் அல்லது எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். நான் நெய் தான் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நெய் நல்ல வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நான் அதை சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஃபர்ஸ்ட்டு நம்ம நல்லா உதிரியாக இதை அப்படியே நெய்யை சேர்த்த பிறகு நம்ம நல்லா அப்படியே அந்த மாவில் பிசைஞ்சு நம்ம ஃபஸ்ட்டு எடுப்போம். இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த அவுட்டர் அந்த வெளிப்புற க்ரஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா கிறிஸ்பியாக வரும். அதனால தான் நான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு பண்ணிக்கிறோம். பிறகு நாம் ஒரு 1/2 கப்பு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துப்போம். அட் அ டைம் சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 2 கப்பு மைதா மாவுக்கு 1/2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். அதையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றுங்க. கொஞ்சம் அதிகமாக போயிட்டு அப்படின்னா கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பரோட்டா மாவு மாதிரி ஆகிடும். நமக்கு இது ரொம்ப சாஃப்டாக வரக்கூடாது, அதேமாதிரி ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக ஒரு மீடியம் பதத்தில் தான் வரணும். அப்போ தான் நம்ம திரட்டும் போது அது கரெக்டாக வரும். அதனால் 2 கப்பு மைதா மாவுக்கு 1/2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம். பிறகு இதை நம்ம ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் அப்படியே இதை கொஞ்சம் வச்சிடலாம். அதுக்காக ரொம்ப ட்ரை ஆகிடும் இல்லையா, அதுக்காக ஒரு டீஸ்பூன் எண்ணெயை போட்டு லைட்டாக மேலாப்பில் தடவி விட்டுடுங்க. ஸோ தட் அது ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ இதை ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு பெரிய கடாயில் உருளைக்கிழங்கு மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி விழுது, 1 டீஸ்பூன் பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாவை நல்ல பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு 2 to 3 மினிட் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்ட பிறகு நம்ம 1 கப்பு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். நான் இது ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே கொஞ்சம் எடுத்து அலசிட்டு அப்படியே சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் நல்ல நார்மல் க்ரீன் பீஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே வேக வச்சுட்டு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நான் 3 உருளைக்கிழங்கு 3 மீடியம் சைஸு உருளைக்கிழங்கை வேக வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதையும் நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க. நமக்கு நல்ல இதில் மசியணும், அதனால தான் நான் சொல்கிறேன். பிறகு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் அதாவது தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அம்ச்சூர் பவுடர் அதாவது ட்ரை மேங்கோ பவுடர்னு சொல்லுவாங்க. நார்த் இந்தியன் டிஷ்ஷஸில் அது ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. பிறகு 1 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்ல இந்த மசாலா நம்ம ஆட் பண்ணின பவுடர் எல்லாமே நம்ம உருளைக்கிழங்குல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக நீங்கள் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். நான் இதில் சேர்க்கலை. இப்போ பிறகு வந்து நம்ம கை நிறைய கொத்தமல்லி தழைங்களையும் வந்து சேர்த்துட்டு நல்லா அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம. இப்போ இது எல்லாமே பண்ணின பிறகு நம்ம இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விடலாம். நல்லா சூடாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஸோ அதுக்காக ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலா ஆறின்னு இருக்கிற சமயத்தில் நம்ம வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம கோன் மாதிரி பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்காக இப்போ மாவு வந்து நல்லா சாஃப்டாக நல்லா ஆகிடுச்சு, ஒரு 20 நிமிஷத்துக்கு ஆகிடுச்சு. இப்போ அது வந்து நம்ம ஒரு சிறு சிறு உருண்டைங்களும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஓரளவு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா நம்ம திரட்ட ஆரம்பிக்கலாம். நீங்கள் இதை வந்து திரட்டும் போது சப்பாத்திக்கு திரட்டில் சில டைம்ஸ் கோதுமை மாவு சேர்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி எந்த மாவும் சேர்க்காதீங்க. உங்களுக்கு சரியாக திரட்ட வரலை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கொஞ்சமாக ஒரு சொட்டு இல்லை 2 சொட்டு எண்ணெய் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வேறு எதுவும் மாவு நீங்கள் சேர்க்க தேவையில்லை. ஓரளவுக்கு வட்டமாக வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம கோன் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டான கோன் ஷேப் வந்து வரும். அதனால் ஓரளவு வட்டமாக பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் கரெக்டான வட்டம் இந்த மைதா மாவில் வரலை அப்படிங்கன்னா நீங்கள் லைட்டாக வந்து பீஸா கட்டர் மூலமாகவோ இல்லை கத்தி மூலமாகவோ வட்ட வடிவில் நீங்கள் கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து எனக்கு ஓரளவு வட்டமாக வந்த பிறகு நான் வந்து ஒரு பீஸா கட்டர் இல்லை கத்தி வச்சு அதை வந்து அப்படியே கரெக்டாக பாதியாக ஆக்கிக்கிறேன். ஸோ பாதியாக ஆக்கின பிறகு நீங்கள் பாருங்கள், இப்போ வந்து நம்ம கோன் வந்து செய்ய போகிறோம். ஸோ அதனால் பாதியாக கட் பண்ண பிறகு ஒரு எண்டு, அந்த எண்டு இருக்குது பாருங்கள், அதை வந்து நான் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் சைடு வாக்கில் மடித்து விட்டுக்கிறேன். பிறகு கீழே இருக்கிற எண்டு இருக்குது பாருங்கள், அதை வந்து மேலே வந்து பண்ணுற மாதிரி நல்லா மூடி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் அழகான கோன் ஷேப் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் நம்ம விரலை விட்டு கொஞ்சம் பிரித்து விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல அந்த கோன் ஷேப் வந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நமக்கு வந்து அழகான ஒரு கோன் ஷேப் மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசாலா இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம இதில் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணின பிறகு இப்போ மேலே வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த மைதா மாவு இருக்குது பாருங்கள், அதை வந்து நல்லா இந்த மாதிரி மூடி விட்டுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் அது பிரியாமல் இருக்கும். உங்களுக்கு வேணும் அதுனா அதில் வந்து கொஞ்சம் தண்ணியை விட்டு கூட நம்ம நல்லா டைட்டாக முடிக்கலாம். ஸோ எல்லா மடிப்பு இருக்குது பாருங்கள், அது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கிட்டால் உருளைக்கிழங்கு வந்து நல்லா குக் ஆகும்போது ஃப்ரை பண்ணும்போது வெளியே வராமல் இருக்கும். பாருங்கள் அழகான ஒரு கோன் ஷேப் வந்து வந்துருச்சு. ஸோ திரும்ப நான் செகண்ட் ஹாஃப் இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது கொஞ்சம் ட்ரையான மாதிரி இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணியை தொட்டு அந்த கார்னர்ஸை வந்து நான் லைட்டாக அழுத்தி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் திரும்பவும் அழகாக கோன் ஷேப் வந்திருக்கு. ஸோ அழகாக பிரித்து விட்டுக்கலாம். பிரித்து விட்டுக்கிட்டு உருளைக்கிழங்கையும் நம்ம இதில் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறத வந்து நம்ம திரும்ப அதே மாதிரி நல்லா மடித்து முடிக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் எனக்கு பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் மடித்து விட்டு நல்லா மூடிட்டு இந்த மாதிரி திரும்பவும் கொஞ்சம் தண்ணி எடுத்து லைட்டாக விட்டு எல்லாத்தையும் நல்லா அழுத்தி விட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து உருளைக்கிழங்கு வந்து வெளியே வராமல் இருக்கும் ஃப்ரை பண்ணும்போது. பாருங்கள் இதுவும் அழகான ஒரு கோன் ஷேப் வந்து வந்துருச்சு. இது வந்து உடனே சில டைம்ஸ் சில பேருக்கு வராது, ஒரு 2-3 தடவை நம்ம பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணோன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இதே மாதிரி நம்ம மற்ற சமோசாங்களையும் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பெரிய கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் வந்து நல்ல ஒரு மீடியம் ஹீட்டில் வந்து நல்ல சூடு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கிற சமோசா எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா இதை ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து இந்த எண்ணெய் வந்து நீங்கள் சேர்க்குற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சேர்த்த பிறகு லோ டு மீடியம் ஃப்ளேம் அந்த ரேஞ்சில் வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இது வந்து இந்த சமோசா வந்து உங்களுக்கு நல்ல மேலே வந்து நல்ல கிறிஸ்பியாக ப்ரௌன் கலரில் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 12லேருந்து ஒரு 15 நிமிஷம் கூட உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக வந்து மேலே இருக்கிற க்ரஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப குக் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே வந்து மைதா வந்து அவ்வளோவா குக் ஆகாத மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சமாக வந்து ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள் நம்ம சமோசாலாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. எல்லாமே வந்து ஈவனாக குக் ஆகிருக்கு. பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், எல்லாம் நல்ல பொன்னிறமான ஒரு கலரில் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து கரெக்டு. இப்போ இது வந்து நம்ம எண்ணெயை வந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எல்லா சமோசாவையும். அவ்வளோதாங்க, நம்முடைய சூப்பரான ஆலு
சமோசா, அதாவது உருளைக்கிழங்கு சமோசா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூடவோ இல்லை சில்லி சாஸ் கூட, இல்லை இதுக்குன்னு ஸ்பெஷலாக வந்து சில டேட்ஸ் சட்னி இல்லை க்ரீன் சட்னி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சட்னி கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த சமோசாவுக்கு தேவையான டிப்ஸை வந்து பார்க்கலாம். முதல் டிப்பு, நம்ம வந்து நெய்யை வந்து நம்ம மாவு பேசும்போது நெய் சேர்க்குறோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக நீங்கள் எண்ணெயை கூட ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் நெய் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கறது வந்து கொஞ்சம் நல்லா வாசம் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம அதை சேர்க்குறோம். ரெண்டாவது டிப் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து மாவு திரட்டும் போது ரொம்ப திக்காக இல்லாமல் ஓரளவு கொஞ்சம் தின்னாக மெலிசாவே நீங்கள் வந்து திரட்டுங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து மைதா மாவு வந்து ஃப்ரை பண்ணும்போது ஈஸியாக வேகும். அதே மாதிரி நீங்கள் மைதா மாவுக்கு பதில், நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தீங்க அப்படின்னா மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். இல்லை 1 கப்பு மைதா மாவு 1 கப்பு கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்த்து பண்ணலாம். எப்படி பண்ணாலுமே இந்த சமோசா வந்து நல்லா தான் வரும். 3வது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, இல்லை லோ ஃப்ளேமில் கூட வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து வெளியே வந்து கரெக்டாக ஃப்ரை ஆகும். வெளியே மட்டும் இல்லை, மைதா மாவோட உள்பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்து கரெக்டாக ஃப்ரை ஆகும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் தவறி வச்சிட்டிங்க அப்படின்னா வெளியே மட்டும்தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். உள்ளே வந்து மைதா மாவு வந்து மாவு மாதிரியே இருக்கும், சரியாக ஃப்ரை ஆகாது. அதனால தான் வந்து நான் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ண சொல்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்களும் இந்த உருளைக்கிழங்கு சமோசாவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய நீங்கள் பண்ணினாலும் இதை பண்ணி வச்சிடலாம். பண்ணி நீங்கள் ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக 1 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போ மட்டும் எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ஐயோ, உடைக்க வரல.